நான் வந்து என்னன்னா, இது இப்போ எப்படி வெப்சைட் ஒர்க் பண்ணுறான்னு தெரியுதுண்ணே. அப்படி தான் நான் அட்மின் பேனல் எல்லாம் யூஸ் பண்ணிடுறேன். நான் வந்து சின்ன ஷார்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஜதாகலா ஹைர் ஃபஸ்ட்டு என்னதுண்டா, நான் கூகுளுக்கு வந்து இப்போ நீங்கள் இதில் சர்ச் பண்ண ஆகிறதுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது வந்து இன்னும் வேணால் 5 டேஸில் மாதிரி தான் கூகுளால் வந்து ஒத்தன்டிகேஷன் மைண்டுன்னு வரும். ஒரு தான் இன்ஷால்லாம் அது வந்து அப்டேட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட வெப்சைட்டுக்கு போகணும்டா, இதில் வச்சு images95.com சர்ச் பண்ணோன்னே இதை வர இதுதான் உங்களோட வெப்சைட். இப்போ இது வந்து இப்போ அடுத்த வெப்சைட் மாதிரி மிச்சம் லோட் ஆகும். அது என்னச்சுன்னா, நான் நிறைய ஃபீச்சர் செட் பண்ணிடுறேன். இப்போ இமேஜஸ் நீங்கள் கூட தானே, அப்போ சம்டைம் கவரேஜ் குறவான இடத்துல வந்து சும்மா வெப்சைட் வந்து ஸ்லோ ஆகிக்கும். அதுக்கு நான் வந்து இதெல்லாம் இது பண்ணி குறை செஞ்சிடுறேன். அப்படின்னா வெப்சைட் ஸ்லோ ஆகாது. எதை ஃபோட்டோ ஆகிருந்தாலும் எவ்வளோ நீங்கள் இதில் போட்டாலும் குயிக்காக வந்து அப்டேட் ஆகும். அடுத்து வந்து இதையான விஷுவல் கேலரி கொஞ்சம் அனிமேஷன் கொஞ்சம் எட் பண்ணிடுறேன். என்னதுன்னா, இப்போ ஒரு இமேஜஸ் இதுண்டாவே கொஞ்சம் இது ஒன்று தானே ஈக்கணும் அப்படின்னா ஸ்டூடியோ ஒன்றுண்டா. அப்போ அதுக்காக தான் அனிமேஷன் கொஞ்சம் எட் பண்ணி செஞ்சிடுறேன். இது வந்து உங்களோட வந்து இங்கே கேப்சர் ஸ்டோரேஜில் வந்து இப்போ ஓலில் வந்து நீங்கள் இதில் வந்து எதில் சரி கொண்டு அப்லோட் பண்ணினா எல்லாம் இதுக்கு வரணும். இதில் வந்து ஒன்றும் செஞ்சில்லைன்னு உங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் என்ன கேப்சர் பண்ணின அதெல்லாம். அப்போ அதில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது வந்து கோடிங் ஒன்றும் தேவையில்லை. நான் அட்மின் பேனல் யூஸ் பண்ணிடுவாங்க ஆகுது. நான் அதுக்கு இதை வெப்சைட்டை முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் வந்து வெட்டிங்ஸ், கப்புள்ஸ், இதில் ஃபேமிலி அது மாதிரி. இப்போ இது உங்களுக்கு ஒன்றா இதில் வந்து இப்போ ஃபுட்டுன்றது வந்து தேவையில்லைன்னு வைங்க. அப்போ இதை வந்து உங்களால் டிலீட் பண்ணி குறையில இதுலேருந்து. அதே போல் இந்த மென்ஸில் நியூவாக எட் பண்ணணும்னா இந்த மென்ஸில் நியூவாக வந்து எட் பண்ண வேணும். அது வந்து இப்போ கோடிங்கில் செய்ய தேவையில்லை. அட்மின் பேனலில் வச்சு ஃபுல்லாக வந்து இதை ஃபுல் வெப்சைட்டை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இதை ஃபோட்டோஸ், இதை லெட்டர்ஸ் அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாகிக்கும். அதோட இது வந்து என்னோட பேஜ். அடுத்து வந்து அபவுட் அஸ். இதே வந்து உங்களுக்கு இமேஜ் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணி குறையணும். அடுத்து இதை கண்டென்ட் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிடும். இது வந்து டைம்லைன். டைம்லைனில் வந்து உங்களோட ஸ்டார்டட் ஜேர்னி, அதாவது நீங்கள் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்போ எனக்கு இப்போ அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் வந்து இதில் உங்களுக்கு வந்து இது பண்ணி வச்சிடணும். இது வந்து ஒட்டோப்ளே கொடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட மெனுவலாக ஸ்க்ரோல் பண்ணியும் பார்த்து குறையணும். அப்போ அதே போல் இது வந்து நீங்கள் எந்த சேவிஸ் உங்களுக்கு இன்னும் சேவிஸ் வேணும்னா எட் பண்ண வேணும். அதோட வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் ரிக்குவயர்மெண்ட். இதை வந்து டூலெல்லாம் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அதில் வந்து இதில் எட் பண்ணிக்கிறேன். இந்த வந்து நான் சும்மா கூகுளில் டெவலப் பண்ணி போட்ட வீடியோ கிளிப் வந்து இது ஒன்று சேஞ்ச் பண்ண மேலும். அதே போல் வந்து இது கிளைண்ட்ஸ்ட வந்து யார் சரி வந்து உங்களுக்கு அப்படின்னா ஃபீட்பேக் தந்தால் அது வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இது வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி. இப்போ நீங்கள் ஃபாலோ கொடுத்தா யார் சரி வந்து ஃபாலோ கொடுத்தா அது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதோட வந்து இதில் வந்து இப்போ இது வந்து எங்கள்கிட்ட மெயில். அப்போ இதில் வந்து யார் சரி இப்போ உங்களுக்கு ஆர்டர் போடணுன்னா இப்போ செலக்ட் த சர்வீஸ், ஃபுட் ஃபோட்டோகிராஃபியா அப்படி ஃபேமிலி செக்ஷன் அப்படி இது பண்ணிட்டு அடுத்த பட்ஜெட் ரேஞ்ச். பட்ஜெட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதோடு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணணும்னா இதில் வச்சு மெசேஜ் சென்ட் பண்ணி வரணும். அதோட வந்து அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடணும். அதோட வந்து இதில் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து கரெக்டாக மெசேஜ் டைப் பண்ணணும். அதோட வந்து சென்ட் மெசேஜ் கொடுத்தோன்னே இமெயிலுக்கும் மெசேஜ் சென்ட் ஆகும். ஏன்னா ப்ரௌசரில் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பு மெசேஜ் சென்ட் ஆக இல்லை. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி தான் சென்ட் பண்ணணும். இது மாதிரி அப்போ வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆர்டர் வரும். அதே போல் வந்து எங்கள் மெயில்லேயும் வந்து அந்த மெசேஜ் வந்து மெயிலுக்கும் வரும். நான் மெயிலை செட் பண்ணி மெயிலை லாஸ்ட் காட்டுறேன்.
அப்போ மெயிலுக்கும் வந்து அதே மெசேஜ் வரும். யார் சரி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணினேன். அதாவது வந்து உங்களோட ஃபோட்டோஸ் இது கிராஃபி செய்கிறதுக்கு வந்து யார் சரி வந்து ஆர்டர் இது பண்ணினேன். அதோட வந்து இது வந்து ஃபூட்டர். இதில் தான் வந்து உங்களோட டீட்டெயில் நினைக்கிறேன். நேமையும் இமெயிலும் சேஞ்ச் பண்ணலைன்னா என்ன சொன்னால் நான் உங்களுக்கு தரக்குறை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் நான் உங்களுக்கு அறியாமல் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணுன்னு வந்து எனக்கு வந்து ஒன்றும் செய்யலை. அப்போ அதுக்கு தான் நான் இது பேப்பர்ஸுக்கு தான் நான் லாஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணக்குள்ள வந்து உங்களோட மெயிலே சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்தது இதில் வந்து அடுத்த லைனில் ஆட் பண்ணிட வந்து இது வந்து எங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் மந்த்லி வந்து பே பண்ண வாரு. அதனால் வந்து நான் சும்மா டெமோ இதுதான் போட்டிடுறேன். அதில் வந்து டெல் மீ அபவுட் யுவர் சர்வீஸ் இருந்தால் சும்மா இதுக்காக தான் வச்சுக்கிறது. அல்லாது இது வந்து நான் ஏஐ ஒன்றும் யூஸ் பண்ணலேந்துக்கு யூஸ் பண்ணால் அதை மந்த்லி வந்து நீங்கள் பே பண்ண வாரு. அப்போ அதனால் வந்து நான் இதுக்கு வந்து சும்மா டம்மி இதுதான் யூஸ் பண்ணிடுறேன். அதோடு வந்து இது வந்து இமேஜ் சும்மா இதுவும் வந்து யூஸருக்கு காட்டணுன்றதுக்காக வந்து சும்மா எட் பண்ணது. வெப்சைட் லுக் ஆகிக்கணும் அதுக்காக வந்து அதோட புக்கிங் செக்ஷன் இது வந்து எப்படின்னா இப்போ யார் சரி வந்து ஃபெஸ்ட்டிகே வந்து நேவிகேட் யூஸர் வந்து உள்ளே வந்தோடனே ஃபெஸ்ட்டிகே வாங்குற புக் செக்ஷன் இது வந்து எவ்ரி பேஜுக்கும் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதாவது வந்து இதை அப்போ இதுக்கு நான் கிளிக் பண்ணால் இப்போ யூசர்ஸ் வந்து இன்றைக்கு எங்களுக்கு புக் பண்ணணும் நாளைக்கு புக் பண்ணணும்னா டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்குரிய டைம் அதாவது வந்து 9:30 அப்படின்னா மார்னிங் 9:30 அப்போ யூசர் வந்து எல்லாம் ஃபில் பண்ணணும் கரெக்டாக அவங்களோட லொக்கேஷன் அதோட வந்து ஏதாவது நோட்டீஸ் பண்ணணும்னா நோட்டீஸ் பண்ணி சென்ட் பண்ணிடும். நான் இதில் வந்து இதை டைப் பண்ண சொல்லிட்டு சென்ட் ஆகலை. நான் புக்கிங் ரிக்வெஸ்ட் சென்ட் அவள் வந்து அது சென்ட் ஆகியாச்சு. அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. அதாவது வந்து அடுத்த லைட் மூட் டார்க் மூட் ஒன்று யூஸ் பண்ணிடும். யூஸர் பிளாக்கில் வந்து யூஸ் பண்ணுற கஸ்டமர்டாக லைட் இதுக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிடும். அவ்வளோதான் வந்து எங்களுக்கு யூசர்ஸுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற